Hello all, welcome to Cool and Learning YouTube channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 120 rules of grammar. இதிலேருந்து நம்ம டெய்லியும் 6 grammar rules பார்க்கலாம். அப்படி நம்ம 120 grammar rules கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமர் ரூல்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி 6 rules மட்டும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி. இப்போ நம்ம ஈச் வேர்டுக்கு பார்த்தோன்னா அது வந்து எது மென்ஷன் பண்ணதில் லிஸ்ட் ஆஃப் 2 or more திங்ஸ் மென்ஷன் பண்ணும். அதுவே எவ்ரி எப்படி மென்ஷன் பார்த்தீங்கன்னா 3 or more than திங்ஸும் மென்ஷன் பண்ணும். ஃபாலோடு பை அ சிங்குலர் வேர்ப். இந்த ஈச் அண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து எதை ஃபாலோ பண்ணி வருதுன்னா சிங்குலர் வேர்பை ஃபாலோ பண்ணி வருது. அப்புறம் ஐ ஹாவ் டாட்டூ இன் ஈச் ஹேண்ட். என்னோட ஒவ்வொரு கையிலும் டாட்டூ இருக்குன்னு சொல்லி ஐ ஹாவ் called eachம் யூஸ் பண்ணலாம். I have called each student யூஸ் பண்ணலாம். I have called every student யூஸ் பண்ணலாம் இந்த பிளேஸில். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் எவ்ரி ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னு பார்க்கலாம். She gave each of them assignment that day. இந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ். ஈச்க்கு பக்கத்தில் ஆஃப் வரலாம், ஆனால் வந்து ஷீ கேவ் எவ்ரி ஆஃப் தெம். எவ்ரிக்கு பக்கத்தில் ஆஃப் வரக்கூடாது. எவ்ரிக்கு பக்கத்தில் என்ன வரக்கூடாது? ஆஃப் வரக்கூடாது. ஸோ எவ்ரி ஆஃப் தெம் தப்பு, பட் ஷீ கேவ் ஈச் ஆஃப் தெம் அசைன்மெண்ட்ன்றது கரெக்டான வேர்ட். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க போகிறது we use adverbs such as almost, practically, nearly with every, but not with each. ஈச்க்கு வந்து இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து எவ்ரிக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நம்ம எதை மென்ஷன் பண்ணுதுன்னா எவ்ரி 4 minutes a car is stolen in the city. அது வந்து ரிப்பீட்டடாக நடக்கிறது, ரெகுலர் பீரியடில் நடக்கிறது, டைமிங்ஸு, இது எல்லாமே மென்ஷன் பண்ணுறது வந்து எதுன்னு பார்த்தோன்னா எவ்ரி. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் ரூல், போத் அண்ட் நாட். போத் அண்ட் நாட் ரெண்டுமே ஒரே டைமில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னா நெய்தர் ஆர் நார்ன்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? போத் ராம் அண்ட் ஷாம் ஆர் நாட் கோயிங் டு விசிட் திஸ் பிளேஸ். இந்த சென்டென்ஸ் இப்படி சொல்கிறப்ப நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? போத்துன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ போத் அண்ட் நாட் ஒரே சென்டென்ஸில் வருது. ஸோ அப்படி இருக்கப்போ என்னது, இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு பதிலாக இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா நெய்தர் ராம் நார் ஷாம் இஸ் கோயிங் டு விசிட் திஸ் பிளேஸ். ராமும் வரல, ஷாமும் வரல. இப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஆக்சுவலாக இது இன்னொரு சென்டென்ஸ் நம்ம எப்படி பார்க்கலான்னா எக்ஸாம்பிள் போத் ஆஃப் தெம் ஆர் ரெஸ்பான்சிபிள். இது பார்த்தோன்னா போத் ஆஃப் தெம் ஆர் ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல, இது பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதே போத் ஆஃப் தெம் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள்னு பார்க்குறப்ப இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸு. அதையே நெய்தர் ஆஃப் தெம் இஸ் ரெஸ்பான்சிபிள்னு பார்க்குறப்ப இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். ஆனால் நம்ம இங்கே நெய்தர் ஆர் நார் யூஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் இப்படி சேஞ்ச் ஆகுது. நாட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகுது. போத் அண்ட் நாட் வந்து ஒரே இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நெய்தர் ஆர் நார் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூசேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம எதெல்லாம் சொல்லலாம்னா whom, who, which, that இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து who and whom வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பீப்புளை ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து அது டொமஸ்டிக் அனிமல்ஸ் லைக் டாக், கேட், கவ் இதுக்கெல்லாமும் யூஸ் பண்ணலாம். ஹூ வந்து எதுக்கு ரெஃபர் பண்ணுவாங்கன்னா சிங்குலருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஹூம் வந்து ப்ளூரலுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஷீ இஸ் த ஒன் who always brings homemade cookies to the office. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? ஹூன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹூமுக்கு பார்க்கணுன்னா the witness whom I interviewed gave conflict evidence. இது ரெண்டுமே ஆக்சுவலாக பார்த்தோன்னா பீப்புளை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. விட்னஸ், ஷீ இதெல்லாமே பீப்புளை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு அனிமலுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அது பார்த்தோன்னா Akam scared our dog Rocky who was sleeping on the rug. ஸோ டாக்ன்றது பார்த்தோன்னா இது டாக்ன்றது டொமஸ்டிக் அனிமல். ஸோ ஹூக்கு முன்னாடி ஒரு டொமஸ்டிக் அனிமல் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த யூசேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லேயே பார்ட் என்னென்ன 3 பார்ட் மொத்தம் இருக்குது. ரெண்டாவது பார்ட் என்ன பண்ணால் விச் யூஸ்டு ஃபார் அனிமல்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ். ஃபஸ்ட்டு ஹூ அண்ட் ஹூம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பீப்புள் அண்ட் டொமஸ்டிக் திங்ஸ்க்கு. விச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அனிமல்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ்க்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா ஐ பாட் அ ஃபோன் வந்து ஒரு நான் லிவிங் திங் which has a great camera. Next example, I visited the park with a dog which like to chase squirrel. So dog ஒரு non living thing. அது வந்து இதை வந்து கொஷினாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். which is your favorite subject. இதை நம்ம வந்து கொஷின் மார்க்காகவும் யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3 டைப்ஸ் சொன்னால நெக்ஸ்ட் டைப் என்னென்னா தட் கேன் பி யூஸ்டு ஃபார் பீப்புள் அனிமல்ஸ் ஆர் திங்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஹூ ஆர் ஹூம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பீப்புள் டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு, விச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அனிமல்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ்க்கு. அதே மாதிரி தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் பீப்புள் அனிமல் திங்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த நோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட், இது ஆக்சுவலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஆல், எனி, த ஒன்லி, த சேம், நன், மச், no, the little, the few, something, anything, nothing, superlative degree இதுக்கெல்லாம் வருதுன்னா இந்த இடத்துல நம்ம வெறும் தட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கன்ஃபார்மாக. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா the car that Henry bought runs on electricity and gas. ஸோ இங்கே தட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கார்ன்ற ஒரு நான் லிவிங் திங்க்கு யூஸ் பண்ணுறோம். the musician that won the award is Indian. ஸோ இங்கே தட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மியூசிஷியன்ற ஒரு பர்சனை குறிக்க யூஸ் பண்ணுறோம். த டாக் தட் இஸ் சேசிங் த ஸ்குரில் பிலாங்ஸ் டு மீ. ஸோ இங்கே தட்டுக்கு முன்னாடி ஒரு அனிமல் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா சில கேசஸ் இருக்குது, நான் மேலே சொல்லியிருந்தேன்ல ஆல் எனி வந்தால் வந்து தட் தான் யூஸ் பண்ணோன்ட்டு. ஸோ ஆல் டேஷ்னு கேட்பாங்க, ஆல் டேஷ் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுன்னு கேட்டால் ஆல் தட், ஏன்னா அங்கே ஆல் இருந்தால் தட்டு தான் யூஸ் பண்ணணும். சேம் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். he spent up the little amount which he had. இப்போ வந்து இங்கே which he had வருமா that he had வருமான்னு பார்த்தா he spent the little amount that he had தான் வரும், which he had யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற 4th ரூல் என்னென்னா கண்டிஷனல் சென்டென்ஸ். இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. கண்டிஷன் பாசிபிள் டு ஃபுல்ஃபில், கண்டிஷன் இன் தியரி பாசிபிள் டு ஃபுல்ஃபில், கண்டிஷன் நாட் பாசிபிள் டு ஃபுல்ஃபில். ஸோ இது நம்ம எப்படி சொல்லலாம்னா இது வந்து கண்டிஷன் வந்து நடக்கலாம், அதாவது பாசிபிளாக ஃபுல்ஃபில் ஆகலாம். இந்த கண்டிஷன் வந்து ஒரு இமேஜினரி கண்டிஷன். ஆனால் நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து அப்படி ஒரு நடக்கவே போகிறது கிடையாது, ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் நடக்காத ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு கண்டிஷன். ஸோ இது இந்த 3 டைப்ஸ் நம்ம எப்படி எழுதுறோம்னா இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு சிம்பிள் ப்ரெசன்ட், நெக்ஸ்ட்டுக்கு சிம்பிள் பாஸ்ட், நெக்ஸ்ட்டுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடு நம்ம எதை ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வில், ஷால், கேன், மே, மஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு. வுட், ஷுட், மைட், குட் செகண்ட் சென்டென்ஸ்க்கு. வுட், ஹாவ், குட், மைட், ஷுட் தேர்ட் சென்டென்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஸோ ஒரே எக்ஸாம்பிள் 3 சென்டென்ஸ்க்கும் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்னு நான் கொடுத்துருக்கேன். இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ் த எக்ஸாம். நான் படித்தேன்னா நான் எக்ஸாம் பாஸ் ஆவேன், அதாவது இது ஒரு பாசிபிள் கண்டிஷன். இஃப் ஐ ஸ்டடிட் ஐ வுட் பாஸ் த எக்ஸாம். நான் இது வந்து ஒரு இமேஜினரி கிடையாது, கிட்டத்தட்ட வந்து நான் இது பாசிபிளாக கூடிய விஷயந்தான். நான் படித்தேன்னா பாஸ் ஆகிருப்பேன் அந்த மாதிரி சொல்கிறது. இஃப் ஐ ஹாவ் ஸ்டடிட் ஐ வுட் ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம். இது வந்து ஒரு இம்பாசிபிள் கண்டிஷன், ஏன்னா இவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட. நான் படிச்சிருந்தேன்னா நான் பாஸ் ஆகிருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் யூ டோன்ட் கிளைம் யூ வில் நாட் கம் அப். நீ மேலே ஏறலைன்னா உன்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எத்தனாவது சென்டென்ஸ் சொல்லுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன். இஃப் ஐ வேர் அ ஃபிஷ் ஐ வுட் ஸ்விம். இது வந்து ஒரு இமேஜினரி சென்டென்ஸ், அவங்க மீன் கிடையாது. இது வந்து இந்த சென்டென்ஸ் நீங்கள் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. ஸோ இப்போ இவங்க வந்து செகண்ட் கண்டிஷன் இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இமேஜினரி கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன். இஃப் ஐ ஹாவ் கிளீன்டு த ஹவுஸ் ஐ குட் ஹாவ் கான் டு த மியூசியம். இது வந்து முடிஞ்ச ஒரு கண்டிஷன். அவங்க வீடை க்ளீன் பண்ணலை, நான் பண்ணியிருந்தேன்னா போயிருப்பேன் அப்படின்னு இது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலிங் கண்டிஷன்னு சொல்லலாம். ஸோ இஃப் ஐ ஹேட் க்ளீன் பண்ணியிருந்தேன்னா ஐ குட் ஹேவ், நான் போயிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. அது என்னென்னா யுனிவர்சல் ட்ரூத் ஆர் ஜீரோ கண்டிஷன்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்லலாம், இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேக்ட். இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 டிகிரி செல்சியஸ் இட் வில், இட் ஷுட், இட் குட் அப்படின்னு நம்ம போட மாட்டோம், ஏன்னா இது ஒரு நடந்துட்டு இருக்க விஷயம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இட் பாயில்ஸ் சொல்கிறோம். இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் டர்ன்ஸ் இன்டு வேப்பர். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். இட்ஸ் யுனிவர்சல் ட்ரூத் வந்து ஒரு எக்ஸப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்க்கணுன்னா ஒன் ஆஃப் தன்ற வேர்ட் பார்க்குறப்ப வந்து அது ஆல்வேஸ் ப்ளூரல் நவுனாக தான் இருக்கணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த வேர்ட் வந்து ப்ளூரல். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுன்றப்ப நம்ம எப்படி அது சொல்கிறோன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்கள மென்ஷன் பண்ணுறதுன்றதுனால ஒன் ஆஃப் மை வந்து ஆல்வேஸ் ப்ளூரல். இப்போ வந்து ஹூ அண்ட் தட் யூஸ் பண்ணலன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கும். அதுவே ஹூ அண்ட் தட் யூஸ் பண்ணோன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். There are many birds on the tree. One of the birds is red.
ஸோ இந்த கேஸில் பார்த்தோன்னா நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு ட்ரீயில். ஆனால் ஒன் ஆஃப் த பேர்டு, இப்போ நம்ம இதில் எது சிங்குலராக பார்க்குறோன்னா இந்த இஸ் தான் சிங்குலராக பார்க்குறோம். அதில் பேர்ட்ஸுன்றது இந்த ஒன் ஆஃப் தக்கு அப்புறம் பேர்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இங்கே பேர்ட்ஸ் வருது. ஆனால் இது சிங்குலர் ஹூ அண்ட் தட் இன் சென்டென்ஸில் இல்லை. அதனால நம்ம சிங்குலரான இஸ்ஸை யூஸ் பண்ணுறோம், ஆர் யூஸ் பண்ணாமல். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் ஹூ ஆர் தட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ரெசென்ட் ஆகிருக்க கேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். இதில் ப்ளூரல் வேர்ப் என்னது, தட் இஸ் ஒன் ஆஃப் த பேர்ட்ஸ் தட் ஃப்ளை ஓவர் மை ஹவுஸ் அட் நைட். இந்த சென்டென்ஸில் நம்ம ஃப்ளை தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்லி ஒன் ஆஃப் த ப்ளூரல் ப்ளஸ் நவுன் ப்ளஸ் ஹூ தட் இந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா சிங்குலர் யூஸ் பண்ணுறோம். அதாவது இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, லைக் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தவங்க மட்டும் தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். ராணி இஸ் த ஒன்லி ஒன் ஆஃப் த கேர்ள் ஹூ ஹாஸ் எவர் பீன் டு இந்தியா. ராணின்ற ஒருத்தவங்க மட்டும் தான் போயிருக்காங்கன்ற மாதிரி இது மென்ஷன் பண்ணுது. இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ராஜ் இஸ் த பாய் ஹூ ஹாவ் ஒன் செமிஃபைனல். அதாவது ராஜ்ன்ற ஒரே பையன் மட்டும்தான், ஹேவ் ஒருத்தவங்க மட்டும்ன்றதை மென்ஷன் பண்ணுது இந்த சென்டென்ஸ். ஸோ இப்போ நம்ம 6th ரூல் என்னென்னா, யூனிட்ஸ் ஆஃப்டர் நம்பர். இந்த ரூலில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்பர் ப்ளஸ் யூனிட் ப்ளஸ் நவுன், நம்பர் ப்ளஸ் யூனிட் ஆர் அட்ஜெக்டிவ், இது எல்லாமே சிங்குலராக தான் இருக்கணும். அது 10 inchesன்றப்ப நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அந்த டைமில் இன்ச்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரூல் பிரகாரம் ஹீ saw a 10 inch தான் யூஸ் பண்ணணும். 10ன்றது பெரிய நம்பராக இருந்தாலும் இன்ச்சு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், she gave me 500 rupee நோட். இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து ருப்பீஸ்னு யூஸ் பண்ணுவோம். அது பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் இந்த ரூல் பிரகாரம் நம்ம வந்து வெறும் ருப்பீன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். இட் வாஸ் அ 2-hour ஜர்னி. ஹார்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூஸ் ஹேண்ட்ஃபுல், கிளாஸ்ஃபுல், ஃபிஷ்ஃபுல் ஆஸ் மீனிங் யூனிட்ஸ். Such units are called arbitrary units. He pulled out a handful of coins from his pocket. He drank 2 whole glassful of orange juice. He has a fistful of action awards. So இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.